Hi friends, welcome to Lakshmi Max. 12 August 2026 RRB Group D கேட்ட சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்ப இருக்கிற டைம்ல என்னால 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிச்சுக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு என் கையில மெட்டீரியல் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 3ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுல சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து படிக்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால லாஸ்ட் மினிட்ல அட்டன் பண்ண முடியும். இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி இந்த மாச கடைசியில ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷம் 30,000 வேகன்சி வந்து குரூப் டிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஹூ இஸ் த கரண்ட் சிஎம் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்? வெஸ்ட் பெங்காலோட தற்போதைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரி. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, as of 2026 எலெக்ஷன் ஓகேவா. சோ யாரு சுவேந்து அதிகாரி பாத்தீங்க அப்படின்னா சிஎம் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா. ஓகே, சோ இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து ராங்கா கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. சோ ஏன்னா 2026 எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்க அப்படின்னா யாரு வின் பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி வந்து வின் பண்ணாங்க. சுவேந்து அதிகாரி தான் பாத்தீங்க அப்படின்னா சிஎம். ஓகேவா. சோ அது யார வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து என்ன இருக்காங்க. சோ அவங்க வந்து அப்போசிஷன் பார்ட்டி. Which player has been named Laureus World Sportsman of the Year at the Laureus Sports Award 2026? Laureus Sports Award 2026ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா உள்ள ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் ஆல்கரஸ். Carlos Alcaraz was named Laureus World Sportsman of the Year at the Laureus Sports Awards 2026. ஓகேவா. சோ யார் வின் பண்ணிருக்காங்கன்னா கரோலஸ் ஆல்கரஸ். ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் வந்து யாருன்னா அரியனா சபலெங்கா. ஓகேவா. ஓகே, உலக ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை யாரு அப்படின்னா அரியனா சபலெங்கா. ஓகே, இவங்க பெல்லாரஸை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். வேர்ல்டு டீம் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன். ஓகே, வேர்ல்டு பிரேக் த்ரோ ஆஃப் த இயர் வந்து லாண்டோ நோரிஸ். ஓகேவா. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு. இதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மச் டோட்டல் பட்ஜெட் ஹாஸ் பீன் அலோகேட்டட் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி இன் யூனியன் பட்ஜெட் 26 to 27? 2026 to 27 மத்திய பட்ஜெட்ல ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்துக்கு மொத்தம் எவ்வளவு ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 4408.93 கோடி. ஓகேவா. சோ எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 4408.93 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு 4408. மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் வந்து 4479.88 கோடி ரூபாயும் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா. RBI organized annual financial literacy week from which date to which date? 2026 ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஆண்டு நிதி கல்வி வாரத்தை எந்த தேதி முதல் எந்த தேதி வரை நடத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பிப்ரவரி 9ல இருந்து 13 வரைக்கும். ஓகே, RBI வந்து ஆனுவல் பினான்சியல் லிட்ரஸி வீக்கை வந்து பிப்ரவரி 9ல இருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. ஓகேவா. சோ the focus of FLW 2026 என்ன அப்படின்னா பினான்சியல் லிட்ரஸி இட்ஸ் யுவர் ரைட். Recently, under which major space agency's commercial crew program and private collaboration were 4 astronauts sent to the International Space Station? சமீபத்துல எந்த முக்கிய விண்வெளி நிறுவனத்தின் வணிக குழு திட்டம் மற்றும் தனியார் ஒத்துழைப்பின் கீழ் 4 விண்வெளி வீரர்கள் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டன. சோ எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ்.
4 astronauts were sent to the International Space Station under NASA's Commercial Crew Program in collaboration with SpaceX. This mission was part of NASA's efforts to use private companies for crewed space flights. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் ஃபிளைட்ஸ். ஓகே, மொத்தம் எத்தனை வீரர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 4 பேரு. Which of the following wildlife or bat sanctuary located in Uttar Pradesh has been recently designated as a ராம்சர் சைட்? உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பின்வரும் வனவிலங்கு அல்லது பறவைகள் சரணாலயம் சமீபத்தில் ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதெல்லாம் கொடுத்திருக்காங்க? சுல்தான்பூர் கொடுத்திருக்காங்க, பாட்னா பேர்ட் சான்ச்சுரி கொடுத்திருக்காங்க, சாரித்தந்த் வெட்லேண்ட் கொடுத்திருக்காங்க, கன்வர்தால் லேக்குன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னா பறவைகள் சரணாலயம். ஓகேவா? இது ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான், இப்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு. Patna Bat Sanctuary in Uttar Pradesh was recently designated as a Ramsar site. Ramsar sites are wetlands of international importance for conservation of biodiversity. இப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா பாட்னா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இதுதான் ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி ஷீகா லேக் பேட் சான்ச்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 99வது ராம்சர் தலமாக வந்து அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? இதுவும் எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசல உள்ள 99வது ராம்சர் தலம். அதே மாதிரி 100வது ராம்சர் தலமும் பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. சோ அதுவும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜேபி நாராயண் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஓகேவா? சோ ரீசெண்டா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ராம்சர் தலமா வந்து என்ன பண்ணிருக்காங்க? அந்த சான்ச்சுரிய ராம்சர் தலமா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ராம்சர் சைட்ல இருந்து டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டிடியூஷன் சமீர் சொசைட்டி ஃபார் அப்ளைட் மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் operates under the administrative control of which central ministry or organization of the government of India? சமீர் நிறுவனம் இந்திய அரசின் எந்த மத்திய அமைச்சகத்தின் கீழே வந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. How much budget has been allocated to the Indian Institute of Technology and Indian Institute of Management in the Union Budget 26? Union Budget 2026-27ல இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,123 கோடி. ஓகே, ஐஐடிஸ்க்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஐஐஎம்க்கு பாத்தீங்க அப்படின்னா 400 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகே, சோ ஆஸ் பர் யூனியன் பட்ஜெட் ஐஏஎம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மாத்தி சொல்றேன்னா ஐஏஎம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 292 கோடி. ஓகே, சோ ஆஸ் பர் யூனியன் பட்ஜெட் 26 to 27 12,123 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிஸ்க்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. 292 பாத்தீங்கன்னா ஐஏஎம்ஸ்க்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஐஐடிக்கு எவ்வளோ, ஐஏஎம்க்கு எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. ஐஐடிக்கு பாத்தீங்கன்னா 12,123, ஐஏஎம்க்கு வந்து 292. Which centralized cybercrime tracking dashboard was launched along with the inauguration of the CBI's new cybercrime branch during a recent national conference? சமீபத்திய தேசிய மாநாட்டில் சிபிஐயின் புதிய சைபர் குற்ற பிரிவு தொடங்கப்பட்டதோடு எந்த மத்தியப்படுத்தப்பட்ட சைபர் குற்ற கண்காணிப்பு டேஷ்போர்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எஸ் ஃபார் சி டேஷ்போர்டு, மாநில சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. சோ நீங்க இதுல வந்து டீடைலா பாத்துக்கலாம். ஓகே, இந்த பிடிஎஃப்ல கொடுத்திருக்கேன். இந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. அடுத்த ஷிஃப்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க. Who among the following from the state of Kerala has been honored with the Padma Vibhushan Award in 2026 for distinguished service in the field of public affairs? 2026ல பொது விவகாரங்கள் துறையில் சிறப்பான சேவைக்காக கேரள மாநிலத்தை சேர்ந்த யாருக்கு பத்ம விபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கேடி தாமஸ் அண்ட் விஎஸ் அச்சுதானந்தம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. பத்மா அவார்ட்ஸ்ல இருந்தும் டெய்லி ஒரு கொஸ்டின் வந்துருது. ஸ்ரீ கேடி தாமஸ் அண்ட் விஎஸ் அச்சுதானந்தம் ஃப்ரம் கேரளா were honored with the பத்ம விபூஷன் அவார்ட் 2026 for their distinguished service in the field of பப்ளிக் அஃபேர்ஸ். பொது விவகாரங்கள் துறையில சிறப்பான சேவைக்காக கேரளாவை சேர்ந்த கேடி தாமஸ். ஓகேவா? சோ விஎஸ் அச்சுதானந்தன். ஓகேவா? சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. 50th edition of the Fit India Sundays on Cycle initiative which IIT organized a special cycling event on its campus in January 2026. ஜனவரி 2026ல 58வது ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் 58வது பதிப்பின் கீழ் எந்த ஐஐடி தன்னோட வளாகத்துல சிறப்பு சைக்கிள் நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்தது? எந்த ஐஐடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி.
58th edition of the Fit India Sundays on Cycle Initiative, IIT Roorkee organized a special cycling event on its campus in January 2026 to promote fitness and healthy lifestyle. Famous book Janjati Gaurav, which highlights the role of tribal communities in the freedom struggle, has been published by which of the following institute? சுதந்திர போராட்டத்துல பழங்குடி சமூகங்களோட பங்களிப்பை எடுத்துக்காட்டும் பிரபலமான ஜன்ஜாதி கௌரவ் புத்தகம் எந்த பின்வரும் நிறுவனங்களில் எதனால் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எதனால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ். ஓகே. What is the name of the sixth state of the art indigenous stealth frigate of Project 17A commission into the Indian Navy's fleet in ஜூலை 2026? ஜூலை 2026ல இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட ப்ராஜெக்ட் 17A 6வது அதிநவீன உள்நாட்டு ஸ்டெல்த் போர்க்கப்பலோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட நேம் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. INS Mahendragiri is the sixth state-of-the-art indigenous stealth frigate of Project 17A, commissioned into the Indian Navy's fleet in July 2026. When a metal reacts with another metal, okay, another metal salt solution, what is the main condition for the displacement reaction to takes place? ஒரு உலோகம் மற்றொரு உலோக உப்பு கரைசலுடன் வினைபுரியும் போது இடப்பெயர்ச்சி வினை நடைபெறுவதற்கான முக்கிய நிபந்தனை என்னன்னு கேட்டிருக்காங்க. So reacting metal should be more reactive than the metal in the salt. வினைபுரியும் உலோகம் வந்து உப்பில் இருக்கக்கூடிய உலோகத்தை விட அதுக்கு வந்து வினைத்திறன் வந்து எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். So option B தான் கரெக்ட். Okay, for a displacement reaction to occur, the reacting metal must be எந்த இது react பண்ணுதோ அது வந்து more reactive-ஆ இருக்கணும் than the metal present in the salt solution. இடப்பெயர்ச்சி வினை நடைபெற வினைபுரியும் உலோகம் வந்து உப்பு கரைசல்ல இருக்கக்கூடிய உலோகத்தை விட என்னவா இருக்கணும்? அதிக வினைதிறன் கொண்டதா வந்து இருக்கணும். Two sounds have the same loudness but different pitch. Which of the following statement is correct regarding their wave properties? Same previous shift-ஓட question தான். அதே மாடல் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஒலிகள் வந்து ஒரே சத்தத்துடன் ஆனால் வெவ்வேறு ஸ்ருதியுடன் இருந்தால் அவற்றின் அலை பண்புகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சோ பிட்ச் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ சேம் லவுட்னஸ் பட் பிட்ச் வந்து எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டு ஒலிகள் ஒரே சத்தத்துடன் இருக்கு. ஆனா அதோட ஸ்ருதி வந்து அந்த கேக்குற அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்களா அது வந்து எப்படி இருக்குன்னா வித்தியாசமா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து மாறி இருக்கும். அப்படிதானே? சோ டிஃப்ரெண்ட் ஆம்பிளிடியூட் அண்ட் சேம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. சோ எப்படி இருக்கணும்? ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே. ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சேம் ஆம்பிளிடியூட் ஒரே வீச்சு மற்றும் டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி வெவ்வேறு அதிர்வெண். ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா சேம் ஆம்பிளிடியூட் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்க முடியாது. ஓகேவா? அதோட பிட்ச் வந்து மாறுது அப்படின்னா பிட்ச் வந்து எதை பொறுத்து மாறும்? ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணை பொறுத்து மாறும். அப்ப டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே. சோ அப்போ சேம் ஆம்பிளிடியூட் டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி தான் கரெக்ட். சோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஓகே. லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆம்பிளிடியூட் அண்ட் பிட்ச் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே. பிட்ச் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா அதிர்வெண்ணை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இஃப் லவுட்னஸ் இஸ் சேம் தென் ஆம்பிளிடியூட் இஸ் சேம். ஓகே. பிட்ச் இஸ் டிஃபரண்ட், ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபரண்ட். If the stomata on plants leaves are blocked, so இந்த கொஸ்டினும் previous shiftல கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. Causing water, gases and waste materials to accumulate, which two primary biological process will be directly affected? ஒரு தாவரத்தின் இலைகளில் உள்ள அந்த ஸ்டொமேட்டோ ஓகேவா? சோ அது அடைக்கப்பட்டு நீர், வாயுக்கள், கழிவுப் பொருட்கள் எல்லாமே வந்து அப்படியே குவிந்தால் எந்த இரண்டு முக்கிய செயல்முறைகள் நேரடியாக பாதிக்கப்படும்? சோ ஸ்டொமேட்டோ இருந்தா மட்டும்தான் அங்க என்ன ஆகும் அப்படின்னா வாயு பரிமாற்றம் வந்து நடக்கும். வாயு பரிமாற்றம் நடந்தா மட்டும்தான் அங்க என்ன நடக்கும்? ஒளிச்சேர்க்கை வந்து நடக்கும். அப்போ நமக்கு என்ன பாதிக்கப்படும்னா வாயு பரிமாற்றம் நடக்காது, ஒளிச்சேர்க்கையும் நடக்காது. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன் ஒளிச்சேர்க்கை, நீராவி போக்கு அல்லது வாயு பரிமாற்றம்னு சொல்லிடலாம். இது ரெண்டுமே என்னது நடக்காது. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. ஸ்டொமேட்டோ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றம். ஏன்னா ஒளிச்சேர்க்கையில என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை எடுத்து உணவை தயாரிச்சுட்டு நமக்கு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். இதுதான் தாவரத்தோட முக்கியமான வேலை. அப்ப இங்க கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது அண்ட் வாட்டர் லாஸும் நடக்காது. பிளாக்கிங் தம் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் போட்டோசிந்தசிஸ் which needs CO2 and O2 and transpiration which is the loss of water vapor. ஓகே. இந்த ஸ்டொமேட்டோ வந்து வாயு பரிமாற்றம் நீரிழப்புக்கு காரணமாகும். தமிழ் மீடியமுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டோ அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ வாயு பரிமாற்றம் இல்லைன்னா அந்த CO2 எடுத்து ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணாது?
ஆக்சிஜனை வந்து வெளியிட முடியாது. ஓகே. ஸோ நீராவி இழப்பான நீராவி போக்கையும் நேரடியாக பாதிக்கும். According to the principles of electromagnetic induction, when a coil is moved through a magnetic field and current is generated, under which condition will the induced current be at its highest? மின்காந்த தூண்டல் கொள்கையின்படி ஒரு சுருள் காந்தபுலத்தின் வழியாக நகர்த்தப்பட்டு மின்னோட்டம் உருவாகும் போது எந்த நிலையில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் வந்து அதிகமாக இருக்கும்? ஸோ காயில வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி கொண்டு போகும்போது, ஓகே, when the coil is moved faster and perpendicular to the magnetic field. given chemical reaction zinc oxide, okay, so carbon கூட வினைபுரியுது, zinc plus carbon monoxide வந்து கிடைக்கிறது. which substance is undergoing reduction and what is the correct reason? கொடுக்கப்பட்ட வேதி வினையில எந்த பொருள் ஒடுக்கமடைகிறது மற்றும் அதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஒடுக்க வினை அப்படின்னா என்னது? ஒடுக்க வினை அப்படின்னா ஆக்சிஜன் வந்து இழக்கப்படும். ஓகேவா? அப்ப ஆக்சிஜன் இழக்கப்படுது தான் என்னது? ஒடுக்க வினை. அப்ப இந்த ரியாக்ஷன்ல ஆக்சிஜனை யார் இழக்கிறா? ஜிங்க் ஆக்சைடா இருந்தது, அவுட்புட்ல எப்படி வருது? ஜிங்கா வருது. அப்போ யாரு ஆக்சிஜனை இழக்கிறா? ஜிங்க் தான் ஆக்சிஜனை இழக்குது. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? which substance is undergoing reduction? அப்ப யாரு ரிடக்ஷனுக்கு போறா? ஜிங்க் ஆக்சைடு வந்து ரிடக்ஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ ரிடக்ஷன் ஆகி ஆக்சிஜனை இழந்து ஜிங்கா மாறுது. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன வரும்? கார்பன் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் சொல்லியிருக்காங்க. இல்ல, ஆப்ஷன் பி ல பாருங்க, ஜிங்க் ஆக்சைடு அண்டர்கோஸ் ரிடக்ஷன். ஓகேவா? பிகாஸ் இட் லாசஸ் ஆக்சிஜன் அண்ட் பிகம் ஜிங்க். அததானே நானும் சொன்னேன், ஜிங்க் ஆக்சைடா இருந்துச்சு. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரிடக்ஷன் ஏற்பட்டதுனால ஜிங்க் வந்து தனியா பிரியுது, ஆக்சிஜனை இழந்துருது. துத்தநாக ஆக்சைடு, ஜிங்க்குக்கு தமிழ்ல வந்து துத்தநாகம்னு சொல்லுவோம், ஆக்சிஜனை இழந்து ஜிங்காக மாறுவதால் ஒடுக்கம் அடைகிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில், ஓகேவா, ரிடக்ஷன் இஸ் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஒடுக்க வினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிஜனை இழத்தல் அப்படின்னு அர்த்தம். ZNO லாசஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஜிங்க். ஓகேவா? அப்போ யாரு ரிடக்ஷனுக்கு போறா அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு வந்து ஒடுக்கமடைந்து ஆக்சிஜனை இழக்குது. Why do covalent compounds generally have low melting and boiling point? சகப்பிணைப்பு சேர்மங்கள் ஏன் குறைந்த உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளன? ஸோ அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வீக்கான அந்த ஃபோர்ஸ் காரணமா, வீக் இன்டர் மாலிகுலார் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த மாலிகூல்ஸ், மூலக்கூறுகளுக்கு இடையே பலவீனமான மூலக்கூறு இடை விசைகள் உள்ளன. மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய குறைந்த விசையின் காரணமாக. A bacterium that lacks a well-defined nucleus and is found in our intestine occurs under which of the following kingdoms? நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கரு இல்லாத மற்றும் நம்ம குடல்ல காணப்படக்கூடிய ஒரு பாக்டீரியம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொனிரா குடும்பத்தை சேர்ந்தது. ஓகே, பாக்டீரியா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். தே லேக் எ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். அதுக்கு வந்து உட்கரு வந்து இருக்காது. ஓகே, 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல பாக்டீரியா எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொனிரா குடும்பத்துல வரும். If your body is moving continuously with a constant speed without any external force like gravity and friction, which type of force is acting on the body? ஈர்ப்பு மற்றும் உராய்வு போன்ற எந்த வெளிப்புற விசையும் இல்லாமல் ஒரு பொருள் தொடர்ந்து மாறாத வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருந்தால் அதில் எந்த வகையான விசை வந்து செயல்படுகிறது? ஸோ மாறாம அதே ஸ்பீட்ல அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்குன்னா அப்ப அதுல கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, இஃப் த நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, த பாடி மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. திஸ் மீன்ஸ் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட் ஆர் பேலன்ஸ்டு. கிராவிட்டி அண்ட் ஃபிரிக்ஷன் ஆர் ஆல்ரெடி செட் டு பி ஆப்சன்ட். நியூட்டனோட முதல் விதிப்படி வெளிப்புற விசை வந்து பூஜ்ஜியமா இருக்கு, வெளியிருந்து எந்த விசையும் கொடுக்கல அப்படின்னா பொருள் மாறாத திசை வேகத்துல அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும். இது பொருளின் மீது செயல்படும் விசைகள் வந்து சமநிலையில இருக்கும். Electric power in a circuit needs to be reduced while keeping the electric current constant. What should be done from the options? ஓகேவா, ஆப்ஷன்ல இருந்து சொல்லணும். ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை மாறாமல் வைத்துக்கொண்டு மின் திறனை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர்ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கரண்ட்டை வந்து கான்ஸ்டண்டா வச்சிட சொல்லிட்டாங்க. கரண்ட் வந்து மாறக்கூடாது. ஓகேவா? ஆனா என்ன பண்ணணும்? திறன், பவரை வந்து என்ன பண்ணணும்? இது எலக்ட்ரிக் பவர் இன் ஏ சர்க்கியூட் நீட்ஸ் டு பி ரெடியூஸ்டு. இந்த பவரை வந்து கம்மி பண்ணணும். அப்ப கரண்ட் வந்து மாறாது. ஓகே, 5 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா 5 ஆம்பியர் தான் கரண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ P ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர், இது வந்து கான்ஸ்டண்டா இருக்கு. அப்போ இந்த பவருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த
பவர்னா என்னது? திறன். ஓகே, இந்த திறனுக்கும் இந்த மின்தடைக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த பவர குறைக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ என்ன பண்ணணும்? குறைக்கணும். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இப்போ கரண்ட் மாறாம அப்படி இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ குறைச்சோம் அப்படின்னா பவர் வந்து என்ன ஆகிரும்? குறைஞ்சிரும். புரிஞ்சிருச்சா? ஓகே. ஏன்னா கரண்ட்ட குறைக்க முடியாது. கரண்ட் அப்படிதான் இருக்கும்னு சொல்ட்டாங்க. சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ குறைச்சோம் அப்படின்னா, டிக்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் மின்தடையை குறைக்க வேண்டும். மின்தடைய அதிகரிச்சோம் அப்படின்னா, பவர் வந்து இன்னும் அதிகமாயிரும். வோல்டேஜ இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நமக்கு என்ன தெரியும்? P I2 Rன்னு தெரியும். ஐய வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த P வந்து Rக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப R வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, Pயும் டிக்ரீஸ் ஆகிரும். இதுதான் இதுல உள்ள கான்செப்ட். Consider the following statement regarding fossil fuels and choose the correct option. புதைப்படிவ எரிபொருட்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸாம்பிள் கோலு, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே ஃபாசில் ஃபியூவல்ஸுக்கு புதைப்படிவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதைப்படிவ எரிபொருட்கள். They are formed from the remains of buried living plants and animals million of years ago. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட உயிருள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட அந்த எச்சங்களிலிருந்து வர்றதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதை படிவ பொருட்கள். ஓகேவா? சோ அப்ப கரெக்ட் தான். ஓகேவா? சோ அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, ரெண்டு கூற்றுகளும் சரி. நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே புதைப்படிவ எரிபொருட்கள். இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புதைப்படிவ தாவரங்கள், புதைப்படிவ விலங்குகள்ல இருந்து கிடைக்கிறது தான் இது எல்லாமே. Which of the following is the primary function of a neuron? நியூரானோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நியூரானோட வேலை என்ன? சிக்னலை அனுப்புறது. ஓகே, சென்டிங் அண்ட் ரிசீவிங் சிக்னல்ஸ் பிட்வீன் பிரைன் அண்ட் பாடி. ஓகே, மூளைக்கும் நம்ம பாடிக்கும் இடையில சிக்னல்ஸை அனுப்புறது. ஓகே, நம்ம என்ன பண்ணாலுமே இந்த இதுதான் நடக்குது. இப்போ என்னனாலும் சொல்லலாம். ஓகேவா? சோ என்னெல்லாம் சொல்லலாம்? சிக்னல்ஸ் நெறைய இருக்கும். இப்போ கையில ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா, மூளைக்கு தெரியும். அப்படிதானே? கையில அடிபட்டுருச்சு வலிக்கணும் அப்படிங்கிறது. அது கூட சிக்னல்ஸ் தான். இந்த மாதிரி கையில அடிபட்டதுமே நமக்கு வந்து வலிக்கணும் அப்படிங்கிறத மூளைக்கு அனுப்புறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூரான் தான். ஓகே, சென்டிங் அண்ட் ரிசீவிங் சிக்னல்ஸ். ஓகே, இப்போ மூளைக்கிட்ட இருந்து இன்னொரு சிக்னல் வருது. இத பண்ணு அப்படின்னு வருதுனாலும், சோ சிக்னல் என்னென்ன இருக்கோ அந்த சிக்னல அனுப்புறது, திருப்பி சிக்னல வாங்குறது. சென்டிங் அண்ட் ரிசீவிங் சிக்னல்ஸ் பிட்வீன் பிரைன் அண்ட் பாடி. ஓகேவா? பாடிக்கும் மூளைக்கும் இடையில யார் இருக்கா அப்படின்னா நியூரான் இருக்காங்க. ஓகேவா? நியூரான் தான் அந்த மாதிரி சிக்னலை வந்து அனுப்புது. Which part of sperm is responsible for fertilization? விந்தணுவின் எந்த பகுதி கருத்தரிப்புக்கு பொறுப்பாகும்? ஒரு விந்துவோட படம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் இருக்கும். அப்படிதானே? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைப்பகுதின்னு சொல்லுவோம். அதோட படம் வரைஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தலைப்பகுதின்னு சொல்லுவோம். இதை வந்து வால் பகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அண்டத்துக்குள்ள சேரும் போது விந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி போகும். இது வந்து இந்த இடத்துல கரெக்டா இந்த தலைப்பகுதி வந்து உள்ள போயிரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைகோட் உருவாகும். அதுக்கப்புறம் பேபி ஃபார்ம் ஆகி பேபி வந்து பிறக்கும். ஓகேவா? சோ அப்ப எந்த பகுதி வந்து கருத்தரிப்புக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பகுதி, ஹெட், இல்லைன்னா அதை வந்து அக்ரோசோம்னு சொல்லுவோம். The head of the sperm contains the nucleus and the acrosome. The acrosome releases enzymes that help the sperm penetrate the egg membrane. So fertilization occurs through the head. ஓகேவா? விந்தணுவின் தலைப்பகுதியில் உட்கருவும் அக்ரோசோமும் இருக்கு. அக்ரோசோம் நொதிகளை வெளியிட்டு விந்தணு முட்டையின் சவ்வை துளைக்க உதவுகிறது. கருத்தரிப்பு பாத்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பகுதி மூலமாக தான் நடக்குது. அந்த விந்தணு இந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தலைப்பகுதி அண்டத்தோட அந்த அந்த தலைப்பகுதி மட்டும் இதுல போயிட்டு நமக்கு என்ன ஆகும்? கருத்தரிப்பு வந்து அங்க நடக்கும். ஆல் தீஸ் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இதுல ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்களா? அனைத்தும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள். ஒன்னே ஒண்ணு வந்து ஆட் ஒன் அவுட் எக்ஸெப்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபெலோபியன் டியூப். ஓகே, ஃபெலோபியன் டியூப் வந்து என்னது? பெண் இனப்பெருக்க உறுப்பு தான். ஓவரி அண்டம் பாத்தீங்க அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு தான். வெஜைனாவும் பெண் இனப்பெருக்க உறுப்பு தான். வாஸ் டெஃபரன்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு கிடையாது. சோ ஆப்ஷன் ஏ, பி, டி இது மூணுமே பெண் இனப்பெருக்க உறுப்பு தான். சோ இது வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா விந்து நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது வந்து என்ன வரும்னா ஆண் இனப்பெருக்க உறுப்புல வந்துரும். ஓகே, சோ ஒரு ஷிப்ட்ல பாத்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு எல்லாமே கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபெலோபியன் டியூப், ஓவரி, வெஜைனா இது எல்லாமே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். வாஸ் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஓகே, சோ வாஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது விந்து குழாய் இல்லைன்னா விந்து நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் டிஃபரன்ஸ் என்பது விந்தணுக்களை எடுத்து செல்லக்கூடிய ஆண் இனப்பெருக்க அமைப்போட ஒரு பகுதி. ஓகே,
If a particle moves from coordinates 0, 0, 4, -3, what is the displacement in the form of coordinates? ஒரு துகள் 0, 0 இதுல இருந்து 4, -3க்கு நகர்ந்தால் அதோட இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி மைனஸ் ஆரம்பம். ஓகேவா? சோ இறுதியில என்ன புள்ளியில போய் இருக்கு? 4, -3. ஓகே. சோ இது வந்து x1 இது வந்து x1, y1 வச்சுக்கோங்க. இத வந்து x2, y2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மேத்ஸ் கூட கம்பேர் பண்ணியும் சொல்லலாம். இத பிசிக்ஸ் கூட கம்பேர் பண்ணியும் சொல்லலாம். அப்ப இறுதி இடப்பெயர்ச்சி மைனஸ் ஆரம்ப இடப்பெயர்ச்சியா? அப்ப எப்படி எழுதலாம்? x2 x1 x2 x1, கமா y2 y1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. அதாவது இறுதி மைனஸ் ஆரம்பம் 4 -0 -3 -0. சோ ஆன்சர் என்ன வரும்னா 4, -3ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ 4, -3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். சோ மைனஸ் பண்ணும்போது 4, -3 வந்து ஆன்சரா கிடைக்கும். A person is suffering from cough and respiratory issue. Which of the following is affected? ஒருவருக்கு இருமல் மற்றும் சுவாச பிரச்சனை இருக்கு அப்படின்னா எது பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம்? சிலியா ஆஃப் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே. மேல் சுவாச பாதையில இருக்கக்கூடிய சிலியா வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். காஃப் இஸ் எ ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் டு கிளியர் மக்ஸ் ஆர் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அப்பர் அண்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சிலியா ஆஃப் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் ஏர்வேஸ் ஆர் அஃபெக்டட் ஃபர்ஸ்ட். இருமல் என்பது மேல் மற்றும் கீழ் சுவாச பாதையில இருக்கக்கூடிய சளி அல்லது வெளி பொருட்களை வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பு வழிமுறை தான் எனது இருமல். இருமல் வந்தா தானே சளி வரும். மேல் சுவாச பாதையின் சிலியா மற்றும் வாயு மார்க்கம் வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுது. A person decided to climb mountain having mass m, gravitational acceleration g. When is the potential energy highest? ஒருத்தர் வந்து மலை ஏறுறாரு. அவரோட நிறை வந்து m. புவியீர்ப்பு முடுக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா g. அது வந்து மாறாது. ஓகேவா? நிலையாற்றல் வந்து எப்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலையாற்றல் எப்போ அதிகமா இருக்கும்? நிலையாற்றலுக்கான ஃபார்முலா என்ன? mgh. நிலையாற்றல் எதை பொறுத்து மாறும்? ஹைட் பொறுத்து. ஓகே. முக்கியமானது என்னது? ஹைட். அதோட மாஸ் என்னவும் இருக்கட்டும். ஆனா எதை பொறுத்து மாறக்கூடியது? ஹைட்டை பொறுத்து. ஓகேவா? அப்ப ஹைட் மலை உச்சியில ஏறுறாங்கன்னா அடிவாரத்துல இருந்தேவா அப்படி ஹைட் கிடைக்கும்? உச்சிக்கு போனாதான், மேல போனாதான் நமக்கு ஹைட் கிடைக்கும். அப்ப நிலையாற்றல் எங்க அதிகமா இருக்கும்? உங்களுக்கு மலை உச்சியில். ஓகே. மிடில் ஆஃப் த மவுண்டைன் கொடுத்திருக்காங்க. பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சோ ஹைட்ட பொறுத்து தான் அந்த இது வந்து மாறும். ஓகேவா? ஹைட் எங்க மேக்ஸிமமா இருக்கோ அங்க கிராவிடேஷனல் அது அது என்ன சொல்ல? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமமா இருக்கும். Which of the following statement correctly defines an isotope? ஐசோடோப்புக்கான டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஐசோடோப்னா என்ன? சோ ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்களும் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நியூட்ரான்களும் இருக்கிறது தான் ஐசோடோப்னு சொல்லுவோம். சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதுல சேம் மாஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். Isotopes are atoms of the same element that have same number of protons but different number of neutrons. So atomic number is same but mass number is different. ஓகேவா? சோ ஒரே மாதிரியான அணு எண் இருக்கும். ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டிருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோடோப்னு சொல்லுவோம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கும், டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கும். ஓகேவா? சோ ஐசோடோப் அப்படிங்கிறது ஒரே தனிமத்தின் அணுக்களாகும். ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்களும் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நியூட்ரான்களும் இருக்கும். இல்லனா ஒரே ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டிருக்கும். ஒரே மாதிரி அணு எண் இருக்கும். நிறை எண் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் மிக்சர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே. சோ பின்வரும் கலவைகளை அவற்றின் துகள் அளவின் இறங்கு வரிசையில் அமைக்கவும் சொல்லியிருக்காங்க. எதுல கரைசல் அதிகமா இருக்குமோ அதுபடி நாம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தொங்கிய கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ டெய்லி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அனாலிசிஸ் வீடியோ. நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கலனாலுமே டெய்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனாலிசிஸ் வீடியோ பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சஸ்பென்ஷன்னா என்னது? இந்த சேரும் சகதியும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சேரு சகதியோட மட் இருக்கு. ஓகே. சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல தண்ணியில சேர் இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த மண் எல்லாமே அடியில போயிட்டு மேல வந்து அப்படியே தண்ணி மட்டும் மிதக்கும். இல்ல வீட்ல டீ போடுறது பாக்குறோம் அப்படின்னா அதுல என்ன ஆகும்? டீ தூள் எல்லாமே ஒண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அடியில போய் கிடக்கும். காபி மட்டும் மேல அப்படியே தெளிஞ்சு நிக்கும். அப்படி போட்ட உடனே டீ போட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா தூள் மட்டும் பிளாக் காஃபி எல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த அந்த இது மட்டும் அந்த தேயிலை மட்டும் அப்படியே மேல கிடக்கும். அப்படிதானே? சோ அந்த மாதிரி இருக்கும். அத போட்ட உடனே பார்த்தோம்னா தேயிலை மேல இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு தெளியட்டும்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அடியில போய் அப்படியே என்ன ஆகியிருக்கும்?
வீழ்படிவா இருக்கும். ஓகேவா? அப்போ சஸ்பென்ஷன்னா அதுல வந்து துகள்கள் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப இது கரெக்ட். அடுத்து கொலாய்டல்ங்கிறது கூழ்ம கரைசல். இத கம்பேர் பண்ணும்போது இதுல துகள்கள் கம்மியா இருக்கும். சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா துகள்கள் வந்து இருக்காது. சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியில கொஞ்சம் உப்போ, சர்க்கரையோ உள்ள தூக்கி போடுறோம் அப்படின்னா, இப்போ தண்ணியில தூக்கி நான் சர்க்கரைய போட்டுட்டேன். என்ன ஆகும்? தண்ணில அந்த சுகர் வந்து கரைஞ்சிரும். சர்க்கரை வந்து கரைஞ்சிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தண்ணியில உள்ள சர்க்கரைய நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. தண்ணியோட தண்ணியா சொல்யூஷன் ஆகிரும். ஓகேவா? ஓகே. அப்ப இதுல எதுல வந்து நம்ம போட்ட துகள அப்படியே பார்க்க முடியும்? இப்ப டீ போடுறோம். டீ போடுறதுல பார்க்குறோம் அப்படின்னா, அத வந்து என்ன சொல்றோம்? டீ தூள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து சஸ்பென்ஷன். ஓகேவா? அப்போ சஸ்பென்ஷன்ல அதிகமான அளவு அந்த இது இருக்கும். என்னது? அடியில உள்ள அந்த கரைசல் இருக்கும். ஓகேவா? துகள்கள் வந்து இருக்கும். ஓகே. அப்ப அதுதான் அதுல அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கொலாய்டல். துகள்கள் எதுல இருக்கவே இருக்காது? சொல்யூஷன்ல இருக்காது. ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல குடுத்திருக்கேன். நீங்க வந்து டீட்டெயிலா பார்த்துக்கலாம் பிடிஎஃப்ல. கூழ்ம கரைசல்னா என்ன? சொல்யூஷன்னா என்னங்கிறத ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ உப்பு தண்ணி இல்லன்னா சர்க்கரை தண்ணி தான் சொல்யூஷனுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி கூழ்ம கரைசலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A ray of light parallel to the principal axis after reflecting from a concave mirror passes through which point? முதன்மை அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர் குழியாடியில் பிரதிபலித்த பிறகு எந்த புள்ளி வழியாக செல்லும் கேட்டிருக்காங்க. முதன்மை குவியம் வழியாக செல்லும். What is the thick, strong and elastic walled blood vessel that carries oxygenated blood called? ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை ஓகேவா கடத்தும் தடிமனான வலிமையான மீள்தன்மையுள்ள அந்த சுவர் சுவர் கொண்ட இரத்த நாளத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமனிகள். ஓகே. தமனிகள் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை வந்து உடலோட பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தக்கூடியது. If a person start smoking, they get a cough and respiratory problems due to ஒருவர் புகைப்பிடிக்க ஆரம்பித்தால் இருமல் வரும். சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூச்சுக்கிளை நுண்குழாய்கள் வந்து சுருங்குதல். கான்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிரான்சியல்ஸ். ஓகேவா? சோ ஸ்மோக் கண்டைன்ஸ் கெமிக்கல்ஸ் லைக் தார், நிக்கோட்டின் இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? திஸ் லீட்ஸ் டு காஃப் இருமல் வரும். அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ என்ன சொன்னாலும் முக்காவாசி பேர் அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. If a plant cell is having a problem with the exchange of gases and accumulation of waste products in a leaf without disposal, which of the life process are affected? ஒரு தாவர செல்ல வாயு பரிமாற்றத்துல பிரச்சனை இருக்கு. இலையில் கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படாமல் இருந்தால் அதுல எந்த உயிரியல் செயல்பாடு பாதிக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம். அப்படிதானே? ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். அதாவது வாயு பரிமாற்றம் நடக்கல அப்படின்னா, அதாவது இந்த இலைகள்ல வந்து என்ன இருக்கும்? வாயு பரிமாற்றம் இருக்கு அப்படின்னா என்ன நடக்காது? அந்த ரெஸ்பிரேஷன் வந்து நடக்காது. ஓகேவா? ஓகே. வாயு பரிமாற்றம் நடக்கல அப்படின்னா, அது போக அங்க ஒளிச்சேர்க்கையும் நடக்காது. What is the formula unit mass of calcium chloride? கால்சியம் குளோரைடோட அலகு நிறை என்ன? ஓகேவா? சோ இதோட நிறை என்னங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். சோ கால்சியம் குளோரைடு இருக்கு. கால்சியத்தோட அணுநிறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. குளோரினோட அணுநிறை 35.45. அத ஹோலா 35.5ன்னு எடுத்துக்கலாம். 2 குளோரின் இருக்கிறதுனால 2 × 35.5. அப்ப 40 பிளஸ் 35 2 70 71. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 111 யூனிட். 111ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். இன் a food chain, which trophic level will have the highest concentration of pesticides? ரிப்பீட் ஆயிருக்கு. நல்லா பாருங்க. சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன பேட்டர்ன் கேட்டிருக்காங்களோ அதே மாடல் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிட்டே வருது. உணவுச் சங்கிலியில் எந்த ஊட்டமட்டத்தில் பூச்சிக்கொல்லிகளின் செறிவு அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எதுல? நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எதுல? ஹையஸ்ட் டிராபிக்கல் லெவல். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் சொன்னேன். என்னது? கிராஸ் புல் இருக்கும். அந்த புல்ல வந்து ஒரு விட்டி பூச்சி கிராஸ் கோப்பர் வந்து சாப்பிடும். அந்த கிராஸ் கோப்பரை வந்து ஒரு தவளை சாப்பிடும். அந்த தவளை வந்து ஒரு பாம்பு சாப்பிடும். அந்த பாம்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு கழுகு வந்து சாப்பிடும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ கிராஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த இதை விட இந்த கிராஸ் கோப்பருக்கு அதிகமா போகும். இந்த ஃப்ராக் சாப்பிடும்போது இது உடம்புல இருக்கக்கூடியதை விட இந்த உடம்புக்கு அந்த பெஸ்டிசைட்ஸ் அதிகமா போகும். ஃப்ராக்ல இருந்து ஸ்னேக்குக்கு அதிகமா போகும். ஸ்னேக்க சாப்பிடக்கூடிய கடைசி அந்த அந்த இது இருக்கு இல்லையா? கன்சியூமர் இருக்கு இல்லையா? ஈகிள். சோ அதுக்கு இன்னும் அதிகமா போகும். அப்ப ஹையஸ்ட் டிராபிக் லெவல் டாப் கன்சியூமர் யாருங்க?
ஈகிள். ஸோ அதுக்கு தான் என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லியோட அளவு வந்து அதிகமா இருக்கும். ஓகே. திஸ் இஸ் டியூ டூ பயோ மேக்னிஃபிகேஷன் உயிரி பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூச்சிக்கொல்லிகளோட அந்த நச்சு பொருட்களோட செறிவு வந்து அடுத்தடுத்த அந்த ஆற்றல் மட்டம், உணவு மட்டத்துக்கு போகும்போது அதிகரிச்சுட்டே இருக்கும். மோர் டைவர்சிட்டி, மோர் வேரியேஷன் இஸ் நோன் அஸ் அதிக பல்லுயிர், அதிக வேறுபாடு எதனால் அழைக்கப்படுகிறது? பல்லுயிர் பரிணாமம். எவாலுவேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 1ல கேட்ட சயன்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. இதே மாடல் கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வந்து கேட்கறாங்க. இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணும். லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஷிஃப்ட் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 199. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டீம் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட் உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஷிஃப்ட் இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் எக்ஸாம் அப்படின்னா அஹ் ரொம்பவே சூப்பர். ஏன்னா முந்தின ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது இந்த லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம சூப்பரா பண்ணிரலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் நிறையவே இப்ப வரக்கூடிய ஷிஃப்ட்ல வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பதான் புதுசா ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. லைஃப் டைம் வேலிடிட்டி 1 இயர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.